வெற்றி நாயகனே வினை தீர்க்கும் வேலவனே, நான் கண்ணாசி மாதிரி வணக்கம் லேசியாவிற்காக குயின் ஸ்ட்ரீட் மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கு பினாங்கு மாநிலம் அப்படியே அதிரத் தொடங்கிவிட்டது. அவ்வளவு பக்தி பரவசத்தில் எல்லோரும் ஆழ்ந்திருக்கின்றோம். பக்தி பாடல்கள் என்ன, பக்தி பரவசம் என்ன சொல்ல எனக்கு வாய் வரவில்லை. அவ்வளவு அற்புதமான நிகழ்வு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இன்னைக்கு குறிப்பாக இங்கு பினாங்கு மகா மாரியம்மன் குயின் ஸ்ட்ரீட் அம்மன் ஆலயத்தில் ஒரு மிகச்சிறப்பான வைபவம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது வேல் தரும் நிகழ்வு. வேல் தரும் நிகழ்வு. அன்னை தன்னுடைய மகனுக்காக பால தண்டாயுதபாணிக்காக வேல் தரும் நிகழ்வு இன்று சிறப்பாக அதிகாலையில் நடைபெறவிருக்கின்றது. அதாவது வேல் தரும் நிகழ்வானது 18 சக்திகளை ஒன்று குவித்து தன்னுடைய மகனுக்காக தருகின்ற ஒரு வேல் தரும் நாளாக நாளை விடியற்காலை பார்க்கப்படுகின்றது. ஜனவரி 4ஆம் தேதி இந்த வேல் தரும் நிகழ்வு கோலாகலமாக ஆரம்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசேஷமான பூஜைகள் செய்து விசேஷமான சக்திகளை கொண்டு 18 சக்திகளை கொண்டு இந்த வேல் உருப்பெற்று 18வது நாளை இந்த சக்தி வேல் தன்னுடைய மகனுக்காக அம்மாவிடமிருந்து, அதாவது குயின் ஸ்ட்ரீட் மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து அங்கே பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் கொண்டு செல்லப்படும். இந்த வேல் மட்டும் இங்கே இருக்கின்ற இந்த தங்க ரதத்தில் பவடி செல்லும். அதோடு ஆரம்ப காலங்களில் கையால் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அந்த வேல். பிறகு மாட்டு வண்டியில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அப்புறம் சகடை அப்படின்ற ஒரு வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தங்க ரதத்தின் வருகையின் பின்னால் இந்த வேல் இந்த தங்க ரதத்தில் 18 நாட்களுக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டு இங்கிருந்து தன்னுடைய மகன் வீட்டிற்கு செல்லவிருக்கின்றது. ஆக இதுதான் குயின் ஸ்ட்ரீட் மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து கொண்டு செல்லப்படும் வேல் பற்றிய ஒரு சிறு துணுக்கு உங்களுக்காக. நான் இப்போது இங்கு குயின் ஸ்ட்ரீட் மகா மாரியம்மன் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் நிறைய பக்தர்கள் மெய்யன்பர்கள் காத்து கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்து என்ன என்று. தைப்பூசம் இன்னும் சில மணி நேரங்களில் நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அதுவரை நான் கண்ணாசி மாதிரி பினாங்கிலிருந்து